மூன்றாவது என்ன தெரியுமா சகோதரர்களே, வணக்க வழிபாடுகள்ல இன்னொரு வகை இருக்குது, வித்தியாசமா அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். நஷ்டம் போகின்ற அமல்கள், நஷ்டம் போகாத அமல்கள். இது ஒரு மிக முக்கியமான இடம். அதில் நஷ்டம் போகின்ற அமல்கள், நஷ்டம் போகாத அமல்கள், இதில் நீங்க சரியா பிரித்து அறிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வழங்கும். ஓஹோ, அப்படின்னா இவங்க இந்த லிஸ்டுக்குள்ள தான் இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு விளங்கிடும். உங்களோட இயல்பிலேயே நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கிறன்னு உங்களுக்கு விளங்கும். ஏன்னு சொன்னா சகோதரர்களே, நஷ்டம் போற அமல்கள், நஷ்டம் போகாத அமல்கள் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க வணக்க வழிபாடுகள்ல நீங்க 5 நேரம் தொழுவுறீங்க, நோன்பு பிடிக்கிறீங்க, குர்ஆன் ஓதுறீங்க, திக்ர் செய்றீங்க, சலாம் சொல்றீங்க, இது போல உள்ள நல்ல நல்ல குணங்களோட இருக்கிறீங்க. ஆனா இப்படி இருக்கிறதால உங்களுக்கு 5 ரூபா நஷ்டம் போகாது. இந்த உலகத்துல நஷ்டம் போகுமா? நஷ்டம் போகவே போகாது. ஒரு ஊடு இழந்துருவீங்களா? இழக்க மாட்டீங்க. என்னத்தையா இழப்பீங்களா? இல்ல. செஞ்சா கொஞ்சம் டைம் போகும், அவ்வளவுதான். கொஞ்சம் டைம் என்ன செய்யும்? போகுமே ஒழிய நீங்க எதையும் லொஸ்ட் ஆக மாட்டீங்க, எதையும் லொஸ்ட் ஆக மாட்டீங்க. அப்ப இந்த பொருளாதாரத்துல நிறைய ஆசை உள்ள மனிதனுக்கு இந்த இபாதத்தெல்லாம் லேசாயிக்கும். ஏன்? அல்ஹம்துலில்லாஹ், 1 ரூபா போகுதில்லை, 1 ரூபா போறதில்லையே. மத்த 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 வணக்கங்கள் எல்லாம் அப்படி இல்லை. மத்த மதங்கள் எல்லாம் பூசாரிக்கு கொடுத்து தான் வணங்கணும், பூசாரிக்கு கொடுத்து தான் நஷ்டம் போய் தான் வணங்கணும். இங்கதான் அது இல்லையே, அது இல்லாம வணங்கணும் என்றதுனால இங்க எல்லாம் லேசி. அதனால என்ன நடக்கும்? நஷ்டம் போகாத அமல்கள் நிறைய பேர் செய்வாங்க. ஆனால் அவர் இன்னொரு சைட்ல காணாம போயிடுவார். ஜகாத்து கொடுங்க அப்படின்னா அவர் இருக்க மாட்டார், தர்மம் செய்யுங்க அவர் இருக்க மாட்டார், வட்டி எடுக்காதீங்க இருக்க மாட்டார், ஜும்மா கடையை மூடுங்க நிக்க மாட்டார். ஏன்? நஷ்டம் போற அமல்கள். என்ன அமல்கள் அதெல்லாம்? நஷ்டம் போகின்ற அமல்கள். ஒன்றில வெத்தி, இன்னொன்றுல தோல்வி. இதை விளங்காதனால அவர் எப்படி யோசிப்பார் தெரியுமா? தொழுவுரை, நோன்பு பிடிக்கிற, அந்த தர்மம், அந்த குர்ஆன் ஓதுறேன், திக்ர் வைக்கிறேன், வட்டி மட்டும் தான் எடுக்கிறேன். அவர் அந்த 6 ஒரு லிஸ்ட்ல பார்ப்பாரு. அல்லாஹ் அப்படி பார்க்க மாட்டான். பொருளாதாரம் பண்ணு வந்தா என்னை விட்டுறாய், நஷ்டம் பண்ணு வந்தா என்னை விட்டுறாய். நஷ்டம் இல்லைன்னு சொன்னா நீ என்ன செய்றாய். அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி வணக்கங்களை என்ன செய்ய மாட்டான்? மதிக்க மாட்டான். நிறைய குர்ஆன் வசனம் நீங்க அதுக்கு பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, நஷ்டம் போகின்ற அமல்கள், நஷ்டம் போகாத அமல்களை நீங்க பார்க்கணும். இது ரெண்டே நீங்க என்ன செய்யணும்? எடுத்து பார்க்க வேண்டும். நிறைய பேர் காணாம போயிடுவாங்க. பாருங்க, நான் சில விஷயங்களை சொல்றேன். உதாரணமாக ஜும்மா தினத்துல நம்ம என்ன செய்யணும்? கடையை மூடிட்டு பள்ளிக்கு வரணும் அப்படின்னு வைங்களேன். அப்படின்னு வச்சா ஒருவர் முடிவெடுப்பார், நான் அப்படித்தான் எழுந்துக்கணும்னு சொல்லி. அந்த டைம் பார்த்து ஒரு 100 ரூபா பிசினஸ் கொண்டு வரும். 100 ரூபா பிசினஸ் வந்து என்னது? ஜவாரே 100 ரூபா கேனால ஜும்மா உடையலாது, இது ரசூல் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லிக்கிறான், நம்ம விளைவிக்கணும்னு சொல்லி கடையை மூட்டு தொழுதுருவார். இதே ஆள் அடுத்த நாள் நிற்க கூட 10,000 ரூபா பிசினஸ் வந்துடும். அப்ப யோசிப்பாரு, 10,000 விட்டுட்டு போறது சரி வருமா நம்மளுக்கு அப்படின்னு அவரோட உள்ள என்ன செய்ய நிகழும்? எவ்வளவு பாவம் செய்யறோம். இப்ப நான் ஜும்மாக்கு போகாம ஆகி போறேன், இப்படியோ கடைசி காலத்துல போய் சேரத்தானே போறேன். அப்படி எல்லாம் உள்ளுக்குள்ள யோசனை எல்லாம் அந்த டைம்ல நிறைய பேர் கருத்து முரண்பாடெல்லாம் அந்த டைம்ல ஞாபகம் வருது. சிலவங்க கூடு பண்றாங்க, கூடாதுன்றாங்கல்ல, அதெல்லாம் ஞாபகம் அட்ஜஸ்ட் பண்ணி 10,000 வாங்கிட்டு நிறைய சேர்ந்துருவாங்க. இவர்கள் யாரு நினைக்கிறீங்க? ஒரு சைட் வணக்க வழிபாட்டில் அவங்க வெற்றி, நஷ்டம் போற வணக்க வழிபாடுகள் அவர்கள் தோல்வி. நஷ்டம் போகின்ற வணக்க வழிபாடுகளை தோல்வி. அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. சில கேள்விகளை வச்சு நீங்க விளங்கலாம். மார்க்க கேள்விகளை வச்சு இந்த அதாவது அத்தகையாத்திர நம்ம விரல் அசைக்கிறோமே, இது சம்பந்தமா என்ன ஆதாரம் அப்படின்னு சிலவங்க கேட்பாங்க. கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம்? சுரன் நசாயில வருது. கேட்கலாம், கேட்க வேண்டும். மார்க்க வணக்க வழிபாடுகளை பத்தி கேட்கணும். ஆனால் நீங்க பாருங்க, அதாவது இந்த ஹதீஸ் எங்க வருது? சுனன் நசாயில இந்த இடத்துல வருது. அப்படியா, சரி, ஓகே, சஹியா, முடிஞ்சு பேத்துருவாங்க. ஏன்னா அதனால உலகத்துல நஷ்டங்கள் இல்லை, இயற்கையான நஷ்டங்கள் இல்லை. நம்ம பிரச்சனையான சூழல் அதை செஞ்சு பிரச்சனைகள் அது வேற. இயற்கையான நஷ்டம் அதுக்கு இல்லை, போயிடுவாங்க. ஆனா இன்னும் சில கேள்விகள் நீங்க விட மாட்டாங்க. பாருங்க பாப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும், இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் கூடுமா கூடாதா, அல்லது இது மாதிரி ஏதாவது பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. கேட்டா நாங்க கூடாது. இந்த அபூதாவுத் திருமதியில எப்படி ஒரு ஹதீஸ் வருது, அந்த ஹதீஸ் சரியா பாத்தீங்களா? 2வது கேள்வி. வணங்கிட்டானே, நாங்க வரலாற்று ஹதீஸ் மட்டும் தான் சரியா பார்ப்போம். வணங்கிட்டானே, ஏன் இதை சரியா பாத்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் பார்த்தோம், கிதாபுல சஹீஹானதா, ஒரு சஹீஹ் லைஃபா சொல்றோம், சஹீஹானதான். அதுல எந்த அறிஞருக்கு மத்தியும் கருத்து முரண்பாடு இல்லையா? வரலாற்றத்தை மட்டும் கருத்து முரண்பாடு இல்லையோ? அது கேள்வி எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா எதுக்கும் நீங்க பாருங்க. ஏன்னா நாங்க பிசினஸ்ல உள்ளவங்க, எங்களுக்கு கொஞ்சம் இது போற மார்க்கெட் சிஸ்டம்ல எங்களுக்கு நல்லா விளங்கும். அதனால நாங்க சொல்றோம், நீங்க எதுக்கும் பாக்குறனால அல்லாஹ்வாலம் அப்படின்ட்டு பேத்துருவாரு. ஆனா அவரோட உள்ளம் உடையலுமா, நம்ம டோட்டல் பிசினஸ் போற விஷயம் இது சாத்தியப்படாது. விளங்கிட்டா இன்னொரு மௌலை வருவாரு, அவர்கிட்ட அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு கேள்வி. என்ன கேள்வி? இதே கேள்விதான், அதே பதில் தான், அதே அவர் ரிப்பீட் பண்ணுவாரு, சரி வராது. இப்படியே ஒரு 20, 25, 26 மௌலை மாட்டெல்லாம் பேட்டு வந்தவர், அவருக்குன்னு ஒரு ஆள் இருப்பாரா இல்லையா?
அவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி பேசி மனிதன் அடிப்படையில் கருத்து முரண்பாடு இருக்கும். விளங்கிட்டானே? அவருக்கு கொண்டு ஒரு ஆலிப்பான நான் என்ன சொல்ல வரேன்னா கருத்து முரண்பாடு இருக்கும், ஒருத்தனுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். இவர் தனக்கு தேவையான ஆளை தேடக்கூடாது. அந்த மௌலவிக்கு வேணும்னா மன்னிப்பிருக்கீங்க, அவர் இஜ்திஹாத். உனக்கு இருக்காது, நீ அந்த ஆளையை தேடி போனதுக்கு, உனக்கு தேவையானதை தேடி போனது. அவர்கிட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படி சப்ஜெக்ட் இருக்குன்னா அவர் சொல்லுவோம், இல்லை அதெல்லாம் தாராளமாக செய்யலாம், அதுக்கு எல்லாம் என்கிட்ட மறுப்பீங்க. அதானே இப்போதான் எனக்கு விளங்குது. நீங்கள் அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் ஈடுபாடு, பிஸ்னஸ் ஈடுபாடே இருக்காது. அவர் விளங்கிட்டானே, ஏதோ 2 நாள் பிஸ்னஸ் பண்ணுறதை கண்டிப்பாரு. நீங்கள் அந்த பிஸ்னஸில் ஈடுபாடு இருக்கிறதுனால உங்களுக்கு அது விளங்குது. நான் நினச்சி இதுதான் ஹக்கா இருக்க மாட்டேன். அப்போ இப்போ தான் எனக்கு விளங்கு, அல்ஹம்துலில்லாஹ் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகிக்குது அப்படின்னு வந்துடுவார். வந்து நம்மளுக்கு கோல் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன அவர் ஹலாலான்றாரு. அவர் இவ்வளோ நாடு விளங்கிட்டானே 14-16 பேர் ஹலால் ஹராமல்லாம் சொல்லிப்பாங்க. அப்போ எல்லாம் வராது. எப்போ வரும் தெரியுமா? எல்லாம் முடிஞ்சு இவருக்கு தேவையான பட்டுச்சே. இது நான் ஒரு உதாரணம் தான் சொன்னேன் உங்களுக்கு. இது மாதிரி நீங்க நிறைய காணலாம். என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். நஷ்டம் போற அமல்களை மனிதன் அவசரமாக ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. நஷ்டம் போகாத அமல்களை அவசரமா சொன்ன உடனே என்ன செஞ்சிருவாங்க, ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். மக்ரிபு தொழுகை, சுபஹு தொழுகை, இந்த 2 தொழுகைக்கு பிறகும் குல்லது பிரபில் ஃபலக், குல்லது பிரபின் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் 3 முறை ஓத வேண்டும். நிறைய பள்ளிகளில் நீங்கள் என்ன செய்வீங்க, காணுவீங்க. இங்கே காணலாமாய்க்கும் முளைட்டா எல்லா போர்ட்லையும் இங்கும் அது 3 முறை ஓத வேண்டும். இப்படி ஒரு சஹீஹான ஹதீஸும் இல்லை, லைஃபான ஹதீஸும் இல்லை, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸும் இல்லை, 3 இல்லை. லைஃபான ஹதீஸ் இருந்தாலாவது சில அறிஞர்களுக்குரிய நிலைப்பாடு என்று நம்மளுக்கு சொல்ல இயலும். ஏழுமா இல்லதா? ஏழு. ஆனால் லைஃபும் இல்லை, சஹீஹும் இல்லை, மௌதுவான ஹதீஸும் இல்லைன்னா அது எப்படி வந்துச்சு? நஷ்டம் போகாத அமல் சொன்னா போட்டுருவோம். வணங்கிட்டானே, நஷ்டம் போறேன்னா தான் யோசிப்போம். நஷ்டம் போறேன்டா தான் மார்க்கம். நாங்க என்ன நினைக்கிறோம் தெரியுமா? உலக நஷ்டம் அல்ல இது. உலகத்துல நஷ்டம் போகாட்டியும் மறுமையில நரகத்துல என்ன செய்ய எங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்கும். மறுமையில நரகத்துல நஷ்டத்தை உண்டாக்கும்னு நினைச்ச மாட்டா 2லே சரிசமன் ஆயிப்போம். நான் சொல்லல இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் மாதிரி கேள்விகளுக்கு கேள்வியை கேட்க கூடாது. உசுரை விட்டு கேட்கணும், மார்க்கம்னா கேட்கணும். ஆனா அதே மாதிரி இதுக்கும் கேட்கணும். அதான் பிரச்சனை. இதுக்கு கேட்காம அதுக்கு கொடுக்கிற அழுத்தம் இருக்குதானே, அது என்னத்தை காட்டுதுன்னா பொருளாதார நோக்கத்தை தான் என்ன செய்து காட்டுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, ஷேக் பின் பாஸ் அவர்கள் ரஹிமஹுல்லாஹ் துஃபத்துல் அப்ரார் என்ற நூல்ல மனிதன் எல்லாரும் தவறு செய்வார்கள். அந்த நூல்ல என்ன செய்யறாரு, அதுக்கார் செக்ஷன்ல என்ன செய்யறாருன்னா இதை கொண்டு வராரு. காலையிலையும் சுபஹுக்கு போறவும் மக்ரிபுக்கு போறோம், காலை மாலை இல்லை சுபஹுக்கும் மக்ரிபுக்கு போறோம். இதை 3 முறை என்ன செய்யணும், ஓதணும் என்ற செய்தியை கொண்டு வராரு. இதை சயீத் இப்னு வஹ்ஃபல் கஹ்தானி அவர்கள் என்ன செய்யறாரு என்று சொன்னால் அவருடைய ஹிஸ்னுல் முஸ்லிம் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்ட நூல், அதுல என்ன செய்யறாரு கொண்டு வந்துட்டார். அவர் ஷேக் பின் பாஸ் என்பவர் ஒரு ஆய்வோடு எழுதியிருப்பாரு. சில இடங்கள்ல மிஸ்டேக் வரத மனிதன் நம்பி எழுதுறது கூட. அவர் கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்தா நாங்க என்ன செஞ்சிட்டோம், ஒரே பிரிண்ட் போட்டாச்சு. இப்ப என்ன ஏன் இது நாங்க ஆய்வு செய்யல சொல்லுங்க பாப்போம். யாரையும் தக்லீத் பண்ண மாட்டோம், குர்ஆன் சுன்னா சொன்னாதானே ஏற்றுக்கொள்வோம். அப்ப நாங்க இதை கொஞ்சமாவது பார்க்கணுமா இல்லையா, ஒரு 4 பேர்கிட்ட கேட்கணுமா இல்லையா, கொஞ்சம் படிக்கணுமா இல்லையா? படிக்காம என்ன செய்யறோம்னா அவசரமா அதை செஞ்சிடறோம். அதை கருத்து முரண்பாடு உள்ளதாண்டா அது பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு ஒன்றும் சொல்ல இயலாது. மனிதர்களோட நிலைப்பாடுகள் இருக்கும். ஆனால் அடிப்படையே இல்லாததுகள் இருக்குதானே, அது பிள்ளை. இதை சயீத் இப்னு வஹ்ஃபல் கஹ்தானிட்ட வந்து சொல்லிட்டாங்க, இப்படி வந்து நீங்க இப்படி போட்டது பிள்ளை என்று. கடைசி பிரிண்ட்ல அவர் எடுத்துட்டார். அதை யாரு, அந்த அறிஞர் எடுத்துட்டாரு. நாங்க வந்ததும் தெரியா எடுத்ததும் தெரியாது. விளங்கிட்டானே நிலைமை என்ன? என்ன காரணம்? நஷ்டம் போற அமல்ல தான் நம்மட ஆய்வெல்லாம். நஷ்டம் போகாத அமல்ல அஸ்ஸம் உத்தா, விளங்கிட்டானே கேட்டல் வழிபடல் அப்படி நின்றுட்டு இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள், அப்படி அல்ல, இது மார்க்கம். அப்ப இபாதத்துக்குள்ள என்ன நினைக்கணும் தெரியுமா? நஷ்டம் போற அமல்லையும் நான் என்ன செய்யணும், சக்சஸ் ஆகணும். நஷ்டம் போகாத அமல்லையும் சக்சஸ் ஆகணும் என்பது விளங்கிக்கணும். நீங்க பாருங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு அவருடைய கிராமத்துக்கு பேத்து அவருடைய கோத்திரத்தினருக்கு இஷா தொழுவிப்பாரு. இஷா தொழுவிட்டு போய் தொழுவிப்பாரு, தெரியும் தானே அது. அப்ப தொழுவிப்பாரு. தொழுவிச்சா மிச்ச நேரத்துக்கு போற வந்து தொழுகிறதுனாலையும் சூரத்துல் பக்ரா மாதிரி பெரிய சூரத்துக்களை தான் இஷால ஓதுவார். அப்படி ஓதுறதுனாலையும் ஒரு விவசாயி என்ன செய்யறாரு தெரியுமா, வந்து இவங்களோட தொழுவார். அவர் ஒரு நாள் என்ன செஞ்சாரு, இவ்வளவு நீட்டமாலம் தொழலான்ட்டு கட் பண்ணிட்டு போயிட்டார். கட் பண்ணிட்டு போய் தனியை தொழுவிட்டாரு. தனியை தொழுவிட்டு போயிட்டாரு. இதை முஆத் இப்னு ஜபல்ட்ட எத்தி வச்சுட்டாங்க. முஆத் இப்னு ஜபல் சொன்னாரு, அவரிடத்தில் நயவஞ்சகத்தனம் இருக்கிறது, அவரிடத்தில் நயவஞ்சகத்தனம் இருக்கிறது அப்படின்னு சொல்ற ஜமாத்தை விட்டு முடிச்சுட்டு போனதுனால. அப்ப இந்த செய்தி ரசூலுல்லாஹ்களுக்கு வருது. முஆத் இப்னு ஜபலையும் கூப்பிட்டு அந்த மனிதரையும் கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க, என்ன இப்படின்னு கேட்கிறாங்க.
அப்ப அவர் சொல்றார் என்ன தெரியுமா, வசனத்தை பாருங்க, லா அரிஃபு தந்தனதக வலா தந்தனத முஆத். உங்களோட முணுமுணுப்பையும் முஆத் இப்னு ஜபல்ட முணுமுணுப்பும் எனக்கு என்னன்னு தெரியாது, அதை விளங்கிக் கொள்ற அளவுல நான் இல்லை. அதான் அது விளங்கிட்டானே, புறக்கணிக்கல அவரு, எனக்கு அது விளங்குற அளவுல நான் இல்லை. நான் எப்படி தொழுகிறேன் தெரியுமா, ரசூலா சொன்ன மாதிரி ருக்கு சுஜூதான் நினைக்குது, ஓதுறத அவர் சொல்றா, எனக்கு இவ்வளவு பாடம் நான் அவ்வளவுதான் ஓதுறேன் என்று சொல்லிட்டு இவர் வந்து ஓதினா பக்கரா மாதிரி எல்லாம் என்ன செய்யறாரு, நீண்ட நீண்ட பெரிய பெரிய சூறா எல்லாம் ஓதுறாரு. அப்படின்னு ரசூலாட்ட முறையிடுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதை கண்டிச்சு அனுப்புறாங்க. ஆனா அந்த மனிதர் ஒன்று சொல்லிட்டு போனாரு, இவர் நயவஞ்சகம் இடத்துக்கு பதில் சொல்லிட்டு போனாரு, ஒரு ஜிஹாது வந்தால் என்னை பற்றி கண்டுகொள்வீர்கள் என்று போயிட்டார். அவ்வளவுதான். ஒரு யுத்த களம் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அந்த அனுப்பின யுத்த படையில இவரை ஈக்கிறார். அதுல இந்த மனிதர் கொல்லப்பட்டார், ஜிஹாதுல ஷஹீத் ஆகிட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலை கூப்பிட்டு கேட்டாங்க, மா ஃபஅல சாஹிபுக், என்ன நடந்தது உங்கள் தோழருக்கு என்று கேட்டாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னார், அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அல்லாஹ்வின் தூதரே. ஏன் விவசாயத்தை தொழுகைக்காக விடாதவர் உசுருக்காக விட்டார், உயிருக்காக. எது பெருமதி நினைக்கிறீங்க, உசுறு தானே. ஆனால் நஷ்டம் போற அமல்களில் அவர் முன்னுக்கு நிற்கிறார், நஷ்டம் போற அமல்கள்ல முன்னுக்கு நிற்கிறாரு. தொழுகை நஷ்டம் போற அமல் உண்டல்ல, நைட்ல அவர் விவசாயம் செய்ய போறதும் இல்லை, ஆனாலும் கூட அதில் அவர் என்ன செய்யறாரு, சோட்டாயிக்கிறாரு. ஆனால் ஈமானுக்குரிய ஷஹாதத் இங்க கிடைக்குது, ஈமானுக்குரிய ஷஹாதத் இங்க கிடைக்குது. எனவே சகோதரர்களே, எதுல நாங்க என்ன சொல்லுவோம், அப்படி ஒரு நடந்துட்டேன்னு என்ன சொல்லுவோம், தியாகம் இல்லப்பா, ஒரு 2 ரக்காத் தொழுவுறதுக்கு 5 நேரம் தொழுவுறதான் தியாகம் இல்லை, விளங்கிட்டா, அது கடமை. நிறைய பேர் 5 நேரம் தொழுவுறத தியாகம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு தியாகத்தோட சுபவுக்கு வந்தேன்றாங்க, விளங்கிட்டா. தியாகம் பண்றது வந்து ஒரு பெருமதியான ஒன்றை இழக்கணும், உயர்ந்த நோக்கத்துக்கு, அதான் தியாகம். சுபவு தொழுகைக்கு வரதெல்லாம் தியாகம் அல்ல, கடமை, வராட்டி பாவம். தியாகம் பண்றது எக்ஸ்ட்ரா நன்மைக்கு. அப்ப எப்படி விளங்கி வச்சுக்கிறாங்க தெரியுமா, இந்த மாதிரி சொல்றாங்க. அவர் ஒரு ஆள் அப்படி போன உடனேயே, உதாரணமா ஒரு ஆள் திக்ரு செய்யாம எழுப்பிட்டு போயிட்டார், என்ன சொல்லுவோம், ஒரு திக்ரு செஞ்சுட்டு போனா என்ன. இப்படியே நிறைய பேர் பள்ளிக்கு கொஞ்சம் பேரை வராமாக்கிட்டாங்க. ஏன், அவ 5 நேரம் பள்ளிக்கு வருவான், இங்க இருந்து பார்த்துட்டு இருக்கிறது, திக்ரு செய்யறாரா, துவா கேட்கிறாரா, சுன்னத் தொழுறாரா. உங்களுக்கு யார் அந்த டியூட்டி தந்தது? ரசூலுல்லாஹ் எங்கேயாவது சுன்னத்து தொழுகைக்கு ஆர்வம் ஊட்டினவங்க, இந்த திக்ருகளுக்கு ஆர்வம் ஊட்டினவங்க, எத்தனையோ விஷயத்துக்கு ஆர்வம் ஊட்டினவங்க, தனிப்பட்ட ஒரு மனிதரை பார்த்து ஏன் சுன்னத்துலாம் போறீங்கன்னு கேட்டீங்களா? சுன்னத்துலாம போன எத்தனை பேரை காட்ட. இபாதத்துக்கள் வந்து உங்களுக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம். சுன்னத்து தொழுகையை வீட்டில் வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா, காட்டி மார்க்ஸ் எடுக்க கூடாது என்பதற்கு தான், காட்டி மார்க்ஸ் எடுக்க கூடாது என்பதற்கு தான். தியாகம் வேணுமெண்டா பகிரங்கமா வழங்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்க அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு இடையில இப்படி நெருக்கம் இருக்கணும், ஆனால் அதை காட்டுகின்ற மனிதராக நீங்க இருக்கக்கூடாது. 5 நேரம் பள்ளிக்கு வராட்டி தான் இஸ்லாத்துல கஷ்டம் வரும், ஈமான் இல்லை, அந்த கேள்வியில அங்கதான் வரும். அதே நேரத்தில் ஒரு மனிதர் ஒரு நாள் திக்ரு செய்யறாரு, 9 நாள் செய்யல என்பதெல்லாம் விசாரிக்கின்ற பொறுப்பு எங்களிடத்தில் இல்லை. ஆனா அதை அங்கலாயிச்சு. 5 நேரத்துக்கு வரவங்க என்னது, ஒரே பார்த்தாலும் என்னது, என்னடா நம்மளே அவன் அனுப்பிச்சிட்டு, நான் முன்சப்பில் வந்து தொழுவிட்டு போறேன் 5 நேரம், ஏன் என்னைய விசாரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்கிட்ட வந்தா ஒரு மனிதர், அல்லாஹ்வின் தூதரே, நான் 5 நேரம் தொழுது நோன்பு பிடிச்சி ஜக்காத்து கொடுத்து ஹஜ் செஞ்சா ஃபஹல் அலைய ஷையுன், எனக்கு வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. இல்லைன்றாங்க. அப்படின்னு சொன்னோடனே அவர் போயிட்டாரு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஃப்லஹ இன் சதக, அவர் உண்மை உரைத்தால் வெற்றி பெறுவார், உண்மை உரைத்தால் வெற்றி பெறுவார். சுன்னத்துக்கு இஸ்லாம் ஆர்வம் ஊட்டி இருக்கிறது, அதனுடைய நன்மைகள் கோடி, அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் தனிப்பட்ட மனிதரை நிறுத்தி கேட்பதற்கு உரிமை இல்லை, கடமையை தவிர, கடமையான விஷயங்களில் தவிர சுன்னத்தான விஷயங்கள் அந்த உரிமை இல்லை. செய்வதற்கு ஆர்வம் ஊட்டணும், அதுக்குரிய சூழலை ஏற்படுத்தணும், அதுக்குரிய மன தைரியத்தை கொடுக்கணும், இது நடக்கணுமே ஒழிய மற்ற மாதிரி நாங்கள் செய்யக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு வகையான அமல். எது, நஷ்டம் போற அமல்கள், நஷ்டம் போகாத அமல்கள். சிலர் இதுல வெத்துவாங்க, சிலர் அதில் வெற்றி பெறுவார்கள்.